பத்மஜா தம் காலை பணிகளை அவசர அவசரமாய் செய்து கொண்டிருக்க அதைவிட அவசரமாய் அவளை அழைத்தான் அவளது கணவன் நரசிம்மன். அடியே பத்மஜா, அதிர்ஷ்டம் நம்ம வீட்டு வாசக்கதவை தீறி வந்து தட்டுதென மூச்சரிக்க கத்தினான். அப்படியா, எங்கே நிற்குது நம்ம அதிர்ஷ்ட தேவதை? எனக்கு கொஞ்சம் காட்டுங்க என கிண்டலாகவும் ஆர்வத்துடன் கேட்ட பத்மஜாவிடம் சந்தோஷத்துடன், நடிகர் கமல்ராஜ் வீட்டிலிருந்து நமக்கு அழைப்பு வந்திருக்கு. வெள்ளிக்கிழமை அன்று அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் வச்சுருக்காங்களாம். அன்னைக்கு நம்ம சமையல் தான் வேணுமாம். இப்போ சொல்லுடி, அதிர்ஷ்ட தேவதை எங்கே நிற்குதுன்னு? நம்ம வீட்டு வாசலில் தானே என சொல்லி சந்தோஷப்பட்டார் நரசிம்மன். நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த நடிகர் பணத்தை கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளிதான் கொடுப்பாருன்னு. நல்ல மனுஷன் என்றார் மிகவும் உறுதியுடன். ஆம், அவர்கள் இருவருமே சமையல் கலையில் கை தேர்ந்தவர்கள், ஒரே தொழிலால் இணைந்தவர்கள். இப்படிதான் அவர்களது திருமண வாழ்க்கையும் காதலால் ஆரம்பமானது. நடிகர் வீட்டில் சமையல் செய்ய போகும் விஷயத்தை அறிந்து கல்லூரியில் படிக்கும் அவர்களின் மகனுக்கோ மிகுந்த கொண்டாட்டம். பெற்றோருடன் நடிகர் வீட்டுக்கு சென்றால் அவரை எப்படி சந்தித்து செல்ஃபி எடுத்துக்கொண்டு நண்பர்களிடம் பெருமை எடுத்துக் கொள்ளலாமே. அக்கா பூஜாவிற்கு தான் இதெல்லாம் கொடுத்து வைக்கவில்லை. திருமணமாகி 4 மாதங்களாகி புகுந்த வீட்டுக்கு சென்று விட்டாள். எப்படியோ அக்காவிற்கு ஃபோன் செய்து அவளை வெறுப்பேற்ற வேண்டும் என எண்ணி குதிக்கலித்தான் மகன் நிதின். 1 மணி நேரம் கழித்து மீண்டும் ஒரு அழைப்பு மணி அடிக்க வாசற்கதவை திறந்த நரசிம்மனுக்கு மீண்டும் ஒரு முறை அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டியது என்றே சொல்ல வேண்டும். ஒரு பிரபல டாக்டரின் வீட்டிலிருந்து வந்த அழைப்பால் திக்குமுக்கு அடிப்போனார்கள் நரசிம்மன் தம்பதியினர். வந்தவர் டாக்டரின் உதவியாளர். அவரை கண்ட நரசிம்மன் உணர்ச்சி வசப்பட்டு அழுதபடி, டாக்டர் புருஷோத்தமன் மட்டும் இல்லைனா இன்னைக்கு என் புள்ள எனக்கு இல்லை. கொரோனா வந்து இறக்கும் தருவாயில் போராடி கொண்டிருந்த என் மகனை மீட்ட அந்த டாக்டருக்கு சாகும் வரை நான் நன்றி கடப்பட்டிருக்கேன். அவர் எங்கள் கடவுள், கண்டிப்பாக நாங்கள் வந்து சமைத்து தருகிறோம் என அவசரமாய் வாக்களித்தார் நரசிம்மன். அவர்களது சந்தோஷம் ஒரு நொடியில் மின்னலாய் வந்து மறைந்தது. சமையல் செய்ய வேண்டிய விசேஷ தேதியை கேட்டவுடன் அதிர்ந்தாள் மனைவி பத்மஜா. அதே வெள்ளிக்கிழமை அதே நேரத்தில் வீட்டிலும் எப்படி செய்வது? ஒரு நொடியில் கற்பனையில் போராட்டம். இருபுறமும் டாக்டரும் நடிகரும் தங்களை கைகளை பிடித்து இழுப்பது போல் ஒரு தடுமாற்றம். இதில் யார் பக்கம் செல்வது? புரியாத புதிர், தெளிவற்ற நிலை. வந்தவரிடம் சரி என்று சொல்லி அனுப்பி வைத்தார் நரசிம்மன். ஆனால் எதை விடுவது எதை எடுப்பது என்று தெரியாது தவித்தார் நரசிம்மன். நடிகர் வீட்டை சமைத்தால் அதுவே இவர்களுக்கு ஒரு விளம்பரமாய் மாறி இவர்கள் சமையல் துறையில் மேலே உயர ஒரு சந்தர்ப்பமாக அமையும். அதுவே உண்மையிலும் உண்மை. ஆனால் அதற்காக மருத்துவரை மறக்க முடியுமா? இல்லை, மறுக்கதான் முடியுமா? யோசித்து யோசித்து இருவரும் மகனின் ஆலோசனையுடன் ஒரு முடிவிற்கு வந்தனர். அதுவோ நரசிம்மன் நடிகர் வீட்டுக்கும் பத்மஜா மருத்துவர் வீட்டுக்கும் தனித்தனியே உதவிக்கு ஆள்களை அழைத்து சென்று சமைப்பதாக முடிவு செய்து நிம்மதி பெருமூச்சு விட்டனர். அந்த சமையல் கலைஞர் வல்லுநர்கள் சிறிது நேரத்தில் மீண்டும் அழைப்பு மணி அடிக்க வாசற்கதவை திறக்க போன கணவனிடம் பத்மஜா, ஏங்க 3வது தடவையா எந்த அதிர்ஷ்ட தேவதை வந்து நம்ம வீட்டு கதவை தட்டுது என்று நகைச்சுவையாக கேட்க, பார்க்கலாம், நமக்கு நல்ல நேரம், அதான் இப்படி எல்லாமே வீடு தேடி வருது என சொல்லிக்கொண்டே கதவை திறக்க அங்கே மகளின் மாமனாரும் மாமியாரும் நிற்க திகைத்தார் நரசிம்மன். அவர்களோ இன்று எதிர்பாராத விருந்தாளி. வந்தவர்களோ வந்தது காரணத்தை சொல்ல அறுந்து போனார் நரசிம்மன். பெண்ணை கட்டி கொடுத்த இடத்தில் மாப்பிள்ளையின் தங்கையை பெண் பார்க்க வருவதாகவும் அதற்கு மதிய உணவு தயாரிக்க நரசிம்மன் பத்மஜாவின் உதவி தேவை என பெரிய வெடிகுண்டை ஸ்லோபமாக தூக்கி மேலே போட்டனர் வீட்டார். கண்டிப்பாக வந்து விடுகிறோம், அதைவிட எங்களுக்கு என்ன வேலை என சொல்லி சம்மந்தி வீட்டாரை சந்தோஷத்துடன் அனுப்பி வைத்தனர் நரசிம்மன் தம்பதியினர். அதுவும் அதே வெள்ளிக்கிழமை அதே நேரம். மகன் முழித்தான். அவன் தந்தையிடம், என்னப்பா முடிவு எடுத்தீங்க? ஒரே வெள்ளிக்கிழமை அதே நேரம் 3 வீட்டிலிருந்து உங்களுக்கு அழைப்பு, யார் வீட்டுக்கு செல்ல போறீங்க என கேட்க சந்தேகமில்லாமல் உன் அக்கா வீட்டிற்கு தான் என சட்டுன பதில் வந்தது அவனது அன்னையிடமிருந்து. எதிர்பாராத இந்த பதிலை கேட்டவுடன் கோபம் அடைந்தான் மகன் நிதின். இது என்ன பைத்தியக்காரத்தனம்? மேலே எழுந்த புஸ்வானம் புஷ் என்று அடங்கி போனதோ? பொண்ணை கட்டி கொடுத்துட்டா அவங்க வீட்டுக்கு அடிமையானீங்க. அவங்கக்கிட்ட வேலை இருக்குன்னு ஃபோன் செய்து சொல்லிடுங்க. முதலே நாம் முடிவு செய்தது போலவே ஒருத்தர் டாக்டர் வீட்டுக்கும் மற்றொரு நடிகர் வீட்டுக்கும் சமைத்து தாருங்கள். இதுதான் சரியான முடிவு என்று எகிறினான் மகன் நிதின். அப்பா நரசிம்மன் நிதானமாக மகனை பார்த்து, தம்பி, நாங்கள் எடுத்திருக்கிறது தெளிவான முடிவு. மருத்துவர் இல்லத்திற்கும் நடிகர் இல்லத்திற்கும் நாங்கள் போகவில்லை என்றால்
வேறு ஒருவருக்கு அந்த வேலையை தரப்போகிறார்கள். எங்கள் மேல் சற்று வருத்தம் வரும், அவ்வளோதான். ஆனால் யாரும் நஷ்டப்பட போவதில்லை. ஆனால் இன்னைக்கு வரப்போகும் போகும் காசுக்காக காலப்புறாவும் என் மகள் கஷ்டப்படக்கூடாது. நாங்கள் அங்கே போகலைன்னா அதுவே அவளது வாழ்வில் சொல்லுக்கு இடமா ஆயிடும். முதல்ல நமக்கு எது முக்கியம்? அவள் வீட்டு விஷயத்தை நாங்கள் தான் கவனிக்கணும். இதெல்லாம் உனக்கு இப்போ புரியாது. நீ நினைப்பது போல பொண்ணை கட்டி கொடுத்தா மட்டும் பெற்றவங்க கடமை முடிஞ்சாதடா. 25 வருஷமா அருமை பெருமையாக வளர்த்த பிள்ளைய புகுந்த வீட்டில் யாரும் ஒரு வார்த்தை தப்பாக பேசிடக்கூடாது பாரு. அந்த வழி என்னென்று தன் மகளை கட்டி கொடுத்த ஒவ்வொரு அப்பனுக்கும் ஆத்தாவுக்கும் மட்டும்தானே தெரியும். நிதின், உனக்கு திருமணம் ஆகி ஒரு மகள் பிறக்கும்போது அந்த உணர்வை நீயும் புரிந்து கொள்வாய் என சொல்லி மனைவியை பார்த்தார். அவளும் ஆமென்று தலையசைத்தாள். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.